வெல்கம் டு வாஸ்லாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, வீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ வேக்குது ரொம்ப, அதுவும் முடியல. ஸோ வீட்டில் ஃபேனு ஏதாச்சும் போட்டாலும் கரண்ட் பில் அதிகமாகுதுன்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எப்படி இந்த ஹீட்டை குறைக்க போறோம்னா லெமன் ஜூஸ் போட போகிறோம். ஸோ நிறைய பாய்ஸோட, அதாவது வீட்டில் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணோம், இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போடுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதா, அந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணுவோம். ஸோ இது மாதிரிலாம் யார் யார் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் மட்டும் தான் பேசணும்னு இல்லை, எல்லாருமே பேசலாம். எல்லாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்படி பேசுவேன், அப்படி பேசணும், அப்படி பில்டப் கொடுக்குறான். வீடியோ ஆன் பண்ணோடனே ஒருத்தனும் பேச மாட்டான். வாங்க போகலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் திவாகர், ஒரு மாஸ்டரு, பரோட்டா மாஸ்டரு. ஆனால் ஒரே நாள் கூட பரோட்டா போட்டு காமிக்க மாட்டான். இது வந்து நம்ம ஒரு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், ஒரு கேமரா எடிட்டர்லாம் கற்றுக்கலாம். சரி வாங்க போவோம். வாங்க போகலாம். வேற சாஞ்சி போய் கிடக்கு. போ அப்படியே நீங்கள் போங்க, வரேன், அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ அன்னைக்கு வந்து மாங்காய் திருட போனோம், இன்னைக்கு வந்து எலுமிச்சக்காய் திருட போகிறோம் லெமன் ஜூஸ் போடுறதுக்கு. திருட போகிறோம். எந்த வீட்டில் ஆள் இல்லாத வீட்டில் நாங்கள் ஆள் இல்லாத வீட்டில் தான் திருட போகிறோம். அதுவும் வாங்க, நீங்கள் கேட்டதுக்கொசரம் நாங்கள் பண்ண போகிறோம். வாங்க, நீங்கள் கேட்டதுக்கொசரம் இல்லை, யாருமே கேட்கல. ஸோ இப்போ கேட்டானதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ கொய்யா மரத்துக்கு தான் திருடலான்னு வந்தேன், ஆனால் கொய்யாக்காய் இல்லை. இந்த பக்கம் நாய் இருக்கும். ஏதாச்சும் பேசுங்கண்ணா. ஒரு யூடியூப் ஒரு வீடியோ பண்ணுறோம்னா, அவங்க வீடியோ பார்க்குறவனுக்கும் போர் அடிக்கக்கூடாது, பண்ணுற நமக்கும் போர் அடிக்கக்கூடாது. என்டர்டைன்மெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பேசினே இருக்கணும். பேசலாம், ஆனால் பேசுறதுக்கு முதல்ல யூடியூப்ல வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பேசுறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். பேசிக்கலாம். அதாவது நம்ம எப்படின்னா, ஒன்றும் இல்லை. சரி வாங்க போவோம். எங்கடா எலுமிச்சை மரம் இருக்கு? நீங்க தல நீ வந்து ரொம்ப தூரத்துல இருந்து எடுக்க தேவையில்ல, ஓரளவு கிட்ட வந்து ரெண்டா முன்னாடி போய் புரியுதா இல்லையா? ஓரளவுக்கு பாதி வரையும் கவர் பண்ணா போதும். எப்படி போயிடலாம். சரி வாங்க. ஏய் அதெல்லாம் அந்த பொம்பளை எல்லாம் வீடியோ பாக்கும்டா, அவங்க மரத்துலயே அடுத்தோம்னா வச்சுக்க, அசிங்கமா நம்மள கேட்கும்டா. சரி பரவாயில்ல வாங்க. அதுக்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டு மாங்காய் வீடியோ, அப்போ வந்து அந்த பொம்பளை தான் பார்த்து கேட்டுச்சு, மாங்காய் திருட அங்கே தான் போனீங்கன்னு. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு எலுமிச்சை திருட போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்மளை வந்து கேட்கும். பண்ணா இருக்கு போது. வாங்க. எங்கடா ஒருத்தன் வாசனை வாசனை தம்மு வாசனைன்னு பாட்டு கேட்டு இருப்பான், எங்கடா போயிட்டான்? ஆனால் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கேட்டு போயிட்டீங்கடாடி. நாங்கள் தான் சரி, எதுவும் அவங்க அம்மா ஃபாரின்ல இருந்து வந்து சாக்லேட் கொடுக்குறோம், அது கொடுக்குறேன், நீ எங்கடா எடுக்க போறேன்டா. இது வந்து ஃபாரின் சாக்லேட், எங்க மம்மி ஃபாரின்ல எடுத்துட்டு வந்தாங்க. ஒண்ணுமே தெரியாது. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா இதை நான் சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ நீங்களும் வேணா வாங்கிக்கோங்க, உங்க வீட்டில் தான் இருக்கு. ஓப்பன் பண்ணி உங்க முன்னாடி தான் காமிக்க போறேன். இது ஃபாரின் சாக்லேட்டாடா? என்னடா இது பட்டையாக்குது? ஏய் இதெல்லாம் ஃபாரின் சாக்லேட்னால ஃபாரின் காரனே நம்ப மாட்டான்டா. இது பாருங்க, ஏதோ பூமர் போல அது. ஆனா நம்ம ஊர்ல கூட பூமர் அப்படியே பிச்சு அப்படியே தின்னுவோம். இங்க பாருங்க, இதுக்கு மேல அதுக்குள்ள ஒரு கவரு, அதை எடுத்தோடனே அதுக்குள்ள ஒரு கவரு பாருங்க, எவ்வளவு அதுக்குள்ள மடிச்சு அதுக்குள்ள ஒரு கவர். பாத்தீங்கன்னா இந்த இத்து போன பூமருக்கு மொத்தம் 3 கவரு. பாத்துக்கோங்க, இது ஃபாரின் சாக்லேட்டா? இது ஃபாரின் சாக்லேட். பாருங்க, நம்ம ஏரியா பூமருக்கும் இந்த ஏரியா பூமருக்கும் பாருங்க. வாங்க போலாம். பாருங்க ஃபன் பண்றோம். ஓகே. ஆனா வந்து அந்த சாக்லேட் வந்து சாக்லேட் டேஸ்டா தான் இருக்கு. அப்படிதான் இருந்தாலும் நல்லா இருக்காங்களா, அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது. அதனால வாங்க போலாம். என்னடா இருக்கு? என்னடா எலுமிச்சை மரம் இருக்கா இல்லையாடா? ஸோ ஃபைனலாக நம்ம இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம். இதுதான் அந்த லெமன் ட்ரீ. அவங்க இருங்க, எதுவும் பேசாதீங்க, வாங்க போகலாம். ஸோ யாருமே கண்டுபிடிக்க கூடாது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெமன் அறுத்துட்டேன். வாசனை லெமன் வாசனை
நல்லா தான் இருக்கு லெமன் பாருங்க, உங்களுக்காக லெமன் ஜூஸ் போட்டு நாங்க உங்களுக்கு தரப்போம். ஆமா தரப்போறோம், வாங்க சாப்பிடலாம். செம்மையா ஜூஸ் போடுறோம், பயங்கரமா குடிக்கிறோம், எல்லாரும் வாங்க. லெமனா இருக்குடா. வந்தது திருட வந்துடுது, என்னென்ன சொல்றாங்க பாருங்க. காய் தான் இருக்கு, பட் பரவாயில்ல, ஓகே. அது 2 எடுத்து போனோம். அவ்வளோதான், லெமன் அறுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு பொங்கி இது போட்டு குடிக்க வேண்டியதான். நாங்கள் போகிறோம். நீங்கள் கேட்டதுக்கோசரம் கொடுத்தோம் வாங்க. ஏய் யாரா கேட்டாங்க? நீ கேட்டதுக்கோசரம் யாருமே கேட்கலடா. வேற கண்டென்ட் எல்லாம் நம்மளே பண்றோம்டா, வாடா. இதுதான் எங்க ஏரியா, எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஆமா இதுதான் எங்க ஏரியா. இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தவிர்க்க சுத்த முடியும். அதுவும் எங்க பேரு சொன்னாலே எல்லாம் குளம் இருக்கான். ஆமா, அப்போ வந்து கல்நாட்டு மழை சீசனு, குளிர்காலம், அதனால எல்லாம் கல்நாட்டுல எல்லாருமே நடுவாங்க. மற்றபடி எதுவும் ஒன்றும் இல்லை, பெருசா இல்லை. ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் மண்டை காஞ்சிருக்கானுங்க. அதனால தான் அந்த லெமன் போட்டு கூலிங்க ஏத்துறோம், வாங்க. திருடினாலும் மாமா வீட்டு மரத்துல சொந்தக்காரன் வீட்டு மரத்துல திருட போவோம். தப்பான விஷயம் திருட போக மாட்டோம். எங்க ஏரியாவில எல்லாம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் போவோம். ஆனா அது வந்து அவங்களுக்கு தெரியாம தான் போவோம். தெரிஞ்சே போனா வச்சுக்க அது இதா இருக்கு, ஒன்றும் பெருசா இருக்காது. தெரியாம போனாதான் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும், வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஸோ அதனாலதான் அப்படி தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ அடுத்து நம்ம திருட போறது அவங்க வீட்டுக்கு தான் போறோம். ஆனா அது அவங்களுக்கே தெரியாம ஒண்ணு முடிக்கிறோம். அந்த வீடியோ வரும், பாருங்க நீங்களே. இப்போ வந்து நாங்க ஜூஸ் போடுறதுக்கு லொகேஷன் வந்துட்டோம். இப்போ நமக்கு யாரு ஜூஸ் போட்டு லெமன்லாம் புரிஞ்சு கொடுக்க போறாருன்னா அது இவர் தான் திருடுறதுலே எக்ஸ்பர்ட்டான ஆளு. இப்போ கொஞ்சம் விட்டாரு, தெரிஞ்சிட்டாரு இவரு. ஸோ இப்போதைக்கு இவர் தான் எக்ஸ்போர்ட்டு. எலுமிச்சி நல்லா கையில நல்லா நாஞ்சி அதை அறுத்து நல்லா ஜூஸ் புழிஞ்சி சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி குடிக்க போடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜூஸ் போடுறவங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கேன், நல்லா வந்து தண்ணி வந்து ஃப்ரிட்ஜ் இது ஐஸ் கைரேகனி மணி அதாவது அது ஒரு காமெடியே பேசல. அது வந்துட்டு தண்ணி சுடு தண்ணில ஜூஸ் போட்டு குடிங்க, உங்களுக்கு தரமா இருக்கும். ஏன்னா அந்த அடிக்கிற வெயிலுக்கும் வந்து இதுக்கும் சுடு தண்ணிக்கும் சுடு தண்ணி சேர்த்து போக வேண்டியதான். அதானே சுடு தண்ணியில ஆல்ரெடி இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு 55 பேர் சேர்த்து தொலைஞ்சிட்டானுங்க. இப்போ இந்த திவாகரும் இவனுங்க 3 பேரும் சாவ போறானுங்க. ஸோ வாழ்க்கை ஒரு வட்டன்றது நாங்கள் எப்படி முதல்ல நான் உணர்ந்தேன்னா, நான் வந்து வெளியூர் போனேன். அங்கே போயிட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த நாய் இங்கே தான் இருந்தான், அங்கே எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. அதில் தான் அது வாழ்க்கை ஒரு வட்டன்னு. ஸோ உனக்கு எப்படி வாழ்க்கை ஒரு வட்டம் தெரியுது? வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டங்க, பண்ணுறதுன்னு தெரியலைங்க. சரி போதும், நீ விட்டாங்க எங்களையே துக்க செய்தி சொல்லி எங்களையே சாவடிச்சிருவோம். நாங்களே ஆல்ரெடி ஏகப்பட்ட டிப்ரெஷன்ல இருக்கோம். இன்னும் வேற வாழ்க்கை ஒரு வட்டம். பார்க்க சந்தோஷமா வீடியோ போடுறோம்னு நினைக்காதீங்க. ஆனா அவங்கவுங்க ஃபேமிலி ரொம்ப பிரச்சனை, ப்ராப்ளம். எனக்குலாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. பார்க்க அப்படியே தெரியும் பார்க்கறதுக்கோசரம். ஆமா ஏற்கனவே பல்லு சொத்தையா போச்சு, அதே 2 பல்லு போய் பிடிக்கிட்டு இருந்தோம். அதே ஒரு ப்ராப்ளம் வாழ்க்கையில. வாழ்க்கை ரொம்ப ப்ராப்ளம். புதுசா வேற நான் வண்டி எடுத்துட்டு இருக்கேன், ஸ்கூட்டி. வண்டி எடுத்துட்டு இருக்கியா? எடுத்துட்டேன். எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டால தான் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்க சரி, ஓகே. என்னுடைய நண்பன் எல்லாமே எடுத்துட்டு வரான். இப்போ பாருங்க, என்னடா இது பாருங்க, இது வந்து பச்சை தண்ணி தான், எலுமிச்சைலாம் அலசுறதுக்கு. சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. தண்ணி எடுத்துட்டு வந்துட்டான், பச்சை தண்ணி எலுமிச்சை அலசுறதுக்கு. எந்த பொருள் செஞ்சாலும் சுத்தமா செய்யுங்க, அதுதான் சொல்லுவோம். பாருங்க, சுத்தமான தண்ணீர். இது பாத்திரம் ஜூஸ் போட்டதுல ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். பாருங்க பாருங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணா, இந்த லெமன்லாம் இப்படி பண்ணுங்க, அப்போதான் அது கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போதான் ஜூஸ் போடுறதுக்கு நிறைய அந்த சாறு கிடைக்கும். இதுதான் இல்லையா? கண்டிப்பா பண்ணுங்க. எதனா பண்ணி வச்சுக்கிறீங்களா சாறு வர மாதிரி? இதில் போட்டுருங்க. அப்படி என்ன பண்ணுறேன், கழுவி புழிஞ்சிடுவேன். ஜூஸ் போடுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒன்றா நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு
சுத்தமாக தண்ணியெலாம் வடிகட்டிட்டு கத்தி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு புரியல அது வந்து இப்படி போட ஜூமிங்கில் போக சொல்கிறான் பாரா லெமன் புளியுது இப்படி கட் பண்ணுறது இங்கே பாரு அப்படியே அந்த ஜெயிலர் பீஜம் போட்டு விட்டோம்னா வச்சுக்க எப்படி நல்லா இருக்கும் என்ன சொல்கிறேன் அவ்வளோதான் பாரு எங்கள் ஊர்லலாம் நிறைய பேர் இந்த மாதிரி எலுமிச்சைக்காய் சூனி வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க யாரோட ஊர்ல அப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. உங்க ஊர்லயும் வில்லேஜ்ல அப்படிதான் இருப்பாங்க. மேக்சிமம் வில்லேஜ்னாலே எல்லாமே இதுதான். பாத்துக்கோங்க, பார்த்து சேஃப்டியா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோ. பாருங்க புளிஞ்சாச்சு, தண்ணியில போட போறேன். புளிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் ஓரமா வச்சிடலாம். ஒருத்தன் எங்க குரூப்லயே ஒருத்தர் இருப்பான் பீடி அடிக்கிறதுக்குன்னு. ஸோ அவன்கிட்ட கொடுத்தா அதெல்லாம் எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணிடுவான். அவன் இன்னும் வரல, எங்க போனான்னு தெரியல. ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்கும். ஸோ ஃபன் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு ஒன்று பாடுறியா பாடுறா. வேணாம் பாட்டு பாடி அது காப்பி ரைட்ஸ் கொடுப்பானுங்க. எதுக்கு பாட்டு பாடினா தானடா காப்பி ரைட்ஸ் கொடுப்பீங்க. நம்ம நேத்து ஒரு பாட்டு பண்ணோம். என்னது பாடி டெய்லி எங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் தான் இருக்கு. பட் இருந்தாலும் எங்களுக்கும் வீடியோ கொடுக்கணும்னு தான் ஆசை. நேத்து வீடியோ எடுக்க போலான்னு கூப்பிட்டேன். ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு டெய்லி வீடியோ கொடுக்கதான் ஆசைன்றான் பத்தியா இல்லையா. பட் இருந்தாலும் எங்களை மாதிரி கேங் பசங்களாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நட்பு தான் எங்களுக்கு எல்லாமே. ஆனா அவன் சரக்கு அடிக்கும் போகும்போது மட்டும் அந்த நட்பு எங்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதையும் கேட்டு சொல்றீங்க நீங்களே. உங்க கேங்லயே இருப்பாங்க சரக்கு அடிக்கிறவங்க. அதிகமா கெட்டு போகாதீங்க. எதா இருந்தாலும் ஒரு அளவா இருங்க. அதான் சொல்லுவேன். கேட்டானா திரும்ப சொல்லுவான், உங்களால தான் நான் சரக்கு அடிச்சேன்னுவான், உங்களால தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னுவான். ஆனா அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு லெமன் முக்கியமோ இல்லையோ, சுகர் ரொம்பவே முக்கியம். அதனால தான் சுகர் போட போகிறோம். வாங்க போகலாம். கோல்டு வாட்டரு வாங்க ஊற்றுவோம். அதே டம்ளர். டப்புன்னு இருந்தாங்க. இது குடிச்சுவாங்க போங்க. ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா இருக்கு. யாருக்கு வேணுமோ சொல்லுங்க, கொடுத்துடலாம். டம்ளர்டா கையில் எடுங்களா. அப்படியே எல்லாரும் காட்டுங்க. ஸோ எல்லாரும் வாங்க லெமன் ஜூஸ் குடிக்கலாம். கேட்டதுக்கோசரம் லெமன் ஜூஸ். ஸோ இன்னைக்கான விளாக் தான். ஸோ கரெக்டாக ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கடையில் போகிற லெமன் ஜூஸோட இது நல்லா இருக்குன்றாங்க பசங்க. ஸோ அடுத்த விளாகில் சந்திப்போம். அவ்வளோதான், ஜூஸ் குடிச்சு முடிப்போம்.